ஹலோ கபி, கொலைக்கே சம்பந்தமா உங்களுக்கு ஃபைல் தந்தேன்ல, அந்த ஃபைலை சீக்கிரமா கொண்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம்மிங். வெரி குட் ரவி, யுவர் டேலண்டட் பர்சன். அன்யூனிஃபார்மில் போய் நீங்கள் கேஸை கிளியர் பண்ண தானே வந்திருக்கீங்க. எஸ், யுவர் கரெக்ட். இந்த கொலை கேஸ் சம்மந்தமாக எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். சார், எனக்கு இது சம்மந்தமாக ஒரு 3 பேர் மேலே சந்தேகம் இருக்குது சார். அப்படியே சொல்கிறீங்க? சரி, யாருண்ணா? நீங்கள் கொடுத்த டீட்டெயில் படி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். எனக்கு என்னமோ அவங்களுடைய ரிலேட்டிவ், அந்த லேடியோட ரிலேட்டிவ் பிரதர் ஒருத்தர் இருக்கார் சார். அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவில் ஒரு பிரதர், அவங்க அந்த பிரதர் மேலேயும் சந்தேகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சார், ஒரு புரோக்கர் சொன்னீங்களே சார், உங்களுக்கு வீடு பிடிச்சி தந்தாங்க இல்லையா, அந்த புரோக்கர் மேலேயுமே எனக்கு சந்தேகம் இருக்குது சார். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேடி இருக்காங்க, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல சார். நான் விசாரிச்சுட்டு நான் எப்படியும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சார், கண்டுபிடிச்சிடுவேன் சார். ஓகே, வெரி குட் ஜாப். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு இருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்கேன். தேங்க்யூ. ஜனனி ஜனனி, இங்க வா, உனக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கு குட் நியூஸ்னால் ஒன்று தான். அது என்னன்னு எனக்கு தெரியுமா? இப்போ அதைத்தானே நான் கொண்டு வந்திருக்கேன். நிஜமாவா? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் அவனை கண்டுபிடிச்சிருவோம். அந்த கொலையாளியை கிட்ட நெருங்கிட்டோம். ஜாலி ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷம். ஐயோ அப்படிங்க சார், கொலைகாரனை தானே கூட்டு வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு வீடு தந்த புரோக்கரை கூட்டு வந்திருக்கீங்க. சார், இவன் தான் சார் அந்த கொலைகாரரே. என்னது சார், என் வேலை முடிஞ்சிட்டு இவனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார். நீங்கள் இனிமேல் இதுக்கு மேலே உள்ள வேலையை நீங்கள் பார்த்துடுங்க. தேங்க்யூ. டேய், என்னடே செஞ்சு வச்சிருக்க? ஒரு கொலையும் செஞ்சுட்டு இந்த வீட்டையும் என்கிட்ட ஏமாற்றி வித்துட்டேன்னா? டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? என்னை எதுக்குடா கொன்ன? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என்ன கொன்னுட்டியே, அநியாயமா என்ன கொன்னுட்டியே. எதுக்கு கொன்ன சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த வீடு மேலே ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த வீடு மேலே ரொம்ப ஆசை வச்சிட்ருந்தீங்க. எனக்கு இந்த வீட்டில் வாழணும்னு ஆசை. ஆனால் உங்கள்கிட்ட மறைமுகமாக வந்து கேட்டேன், நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவோ தொட்டு தரேன்னு சொன்னேன், நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதான் பார்த்தேன், அதுக்கு தான் உங்களை கொன்னேன். டேய், அப்படின்னா எதுக்குடா அந்த வீட்டை எங்கிட்ட வித்த? நான் ஆசைப்பட்டு இவங்களை கொன்னுட்டேனா, அடுத்து இந்த வீட்டில் இருக்கணும்னு வந்தேனா. ஆனால் என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல. பேய் தொல்லை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம்தான் உங்கள்கிட்ட விற்றேன். ஆனால் வீட்டு மேலே ஆசைப்பட்டு ஒருத்தங்களை கொல்லிட்டேனே, எனக்கே தெரியுது. என்ன மன்னிச்சிருங்க. படுபாவி, என்னை கொன்னுட்டியே. திரும்ப என் உயிரை உனக்கு திருப்பி தர முடியுமா? பாரு, உன்னை 2 அடி அடிச்சாதான் எனக்கு திருப்பியும். ஐயோ, என்னை விட்டுருங்க. ஐயோ, என்னை விட்டுருங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னை கொன்னது யாருன்னு தெரியாம தான் நான் ஆவியா அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு உயிர் செத்து அது ஆவியா அலைகிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அதே மாதிரி உனக்கு வர விட மாட்டேன். ஒன்று மன்னிச்சிட்டேன், போ. சரி, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன். அவ்வளோதான், நீங்கள் நிம்மதியாக இருங்க. ஜனனி, நீ வீட்டில் இரு. நான் இவனை ரிமைண்ட் பண்ணிட்டு வரேன். இனிமே நமக்கு தொந்தரவே இல்லை. சரியா? சந்தோஷமா இரு. சரிங்க, நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. இந்த மூவி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புதேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏய் படுபாவி, ஒண்ணு ஐயோ, என்ன மன்னிச்சிருமா.